தமிழகத்துல கூடுவாஞ்சேரி ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க 4 போலீஸை வந்து பாத்தீங்கன்னா உமன் போலீஸ் 4 பேருமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, விஜயலட்சுமி ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தவங்க, அது இல்லாம 2 கான்ஸ்டபிள் 4 பேரை வந்து படப்பையில ஒரு கடையில போய் டீயை குடிச்சிட்டு ஃப்ரீயா 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, கம்மர் கட்டு ஜூஸ் அப்புறம் இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு காசு தராம போயிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, இங்க டீ மட்டும் நாங்க ஃப்ரீயா தருவோம், மத்ததெல்லாம் தரமாட்டோம் போலீஸுக்கு அப்படின்ற மாதிரி எங்க வாக்குவாதம் நடந்திருக்கு. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேஷியரை வந்து இவங்க மிரட்டி இருக்காங்க. கேஷியர் வந்து ஓனருக்கு ஃபோன் போட்டிருக்காரு. ஓனர் கிட்ட இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா கமர் கட்டு தானே கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வாக்குவாதம் ஆகுது. அப்புறம் அந்த கடையோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதோட அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரை வந்து தாம்பரம் கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அடுத்தது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் என்கொயரி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல முடிவாகும் என்ன நடக்குது அப்படின்றது. இன்னைக்கு நேத்தா நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கலாம். இது அப்பப்போ நடக்கிறது. நிறைய போலீஸ் மாட்டிக்கிறாங்க, நிறைய போலீஸ் மாட்ட மாட்டாங்க. போலீஸ்ன்னு பாத்தீங்கன்னா சில நல்ல போலீஸை தவிர பாதி போலீஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க. ரோட்ல வந்து போறப்ப யாராவது பிச்சை கேட்கணும் அப்படின்னாலே மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்பா கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, எதுக்குப்பா இந்த மாதிரி வேலையை பண்றன்றத. இவங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு, நல்ல ஒரு சம்பளம் இருக்கு, நல்ல ஒரு வசதி இருக்கு, போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு, போலீஸ் கேன்டீன் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அங்க இங்க வந்து ₹1 ₹2 வந்து சண்டை போட்டு இன்னும் வந்து அங்கங்க நிறைய போலீஸ் இருந்துன்னு தான் இருக்காங்க. போலீஸை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் வந்து இது ஒரு ஹாபியாவே வச்சுன்னு இருக்காங்க. எங்க போயிட்டு எப்படி காசு வாங்கலாம், எங்க ஃப்ரீயா வாங்கலான்ட்டு. போலீஸ்காரனுக்கு இருக்கிற மாதிரி சலுகை வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இருக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடையில ஆரம்பிச்சு மால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த இது வந்து மக்களையும் தான் நம்ம கண்டிப்பா குறை சொல்லணும். காரணம் என்னன்னா, அது ஒரு போலீஸுப்பா, நாளைக்கு ஏதாவது ஸ்டேஷன் போனா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு போலீஸால வந்து ஒரு ஹெல்ப் வேணும். அதனால அது வந்து போலீஸ் வந்து அங்கங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துல நார்மலா ஒரு போலீஸுக்கு இல்லாத சலுகை வந்து யாருக்குமே எங்கேயுமே கிடையாது. அதாவது அரசாங்கம் கொடுக்குற சலுகையை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் எங்க போனாலும் தேட்டருக்கு போனா பாதி போலீஸுக்கு வந்து ஃப்ரீ, இங்க போனா ஃப்ரீ, அங்க போனா ஃப்ரீ, மாலுக்கு போனா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் வந்து நம்ம ஊர்ல இருக்குன்றத கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த மாதிரி காவல்துறை யாராவது லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா எப்படி அவங்க மீது புகார் கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டா ஒரு 4-5 வீடியோ போட்டு இருக்கோம். எல்லாத்தையும் லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க.